இனி நம்ம பார்க்க போறது அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் எபிசோட் 3 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த மொட்டை லீடர் கெய்ட்ட காட்டுறாங்க. அவன் நம்ம அர்மீனை கூப்பிட்டு அவன் யாரு என்னன்னு கேப்பான். அவன் நான் ஷிகன்ஷினால இருந்து வந்திருக்கேன், என் பேரு அர்மீன் அர்லெட்டும்பா. அவன் என்னடா இது முட்டாள் நேமு, யாரா இது வச்சதுன்னு கேப்பான். என் தாத்தான்னு சொல்லுவான். இப்ப என்னன்னா அந்த மொட்டை எல்லாருமே மென்டலா எப்படி ஸ்டேபிளா இருக்காங்களான்னு செக் பண்றான். சோ நீ எதுக்காக இங்க வந்தேன்னு கேப்பானா. அவன் நான் மனித குலத்துக்கு உதவி செய்ய வந்தேன்பா. கேட்கும் போதே நல்லா தான் இருக்கு, ஆனா நீ டைட்டன்ஸுக்கு சாப்பாடாக போறியா, கொஞ்சம் திரும்பி பாருன்னு அடுத்த ஆள்கிட்ட போவான். அவன் பேரு தாமஸ், ட்ரோஸ்ல இருந்து வந்திருக்கேன்பா. இப்படி ஒவ்வொருத்தரையா விசாரிச்சுட்டு இருக்கும் போது அங்க இன்னொரு ஆபீசர் ஒருத்தர் வருவாரு. அவரு அதெல்லாம் பார்த்துட்டு பின்னாடி வரவங்கிட்ட உனக்கும் ட்ரைனிங் இப்படித்தான முதல்ல இருந்துச்சேம்பா. அவன் அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத நினைவுகள்னு சொல்லுவான். இங்க இந்த மொட்டை ஒவ்வொருத்தரையுமே விடாம வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அப்பதானே தெரியும் இவங்க தைரியமா இருக்காங்களா இல்ல வீக்கா இருக்காங்களான்னு. இப்போதைக்கு இவங்களுக்கு தேவை பியூரான சோல்ஜர்ஸ். சும்மா பயந்து நடிக்கிட்டு இருக்கவெல்லாம் உள்ள வந்தானா அவனை கூட்டிட்டு போய் அவன் ஜாவது மட்டும் இல்லாம மொத்த டீமையுமே கோர்த்து விட்டாலும் விட்டுருவான். சோ அதனாலேயே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸா இருக்கு. அதுக்காண்டி இங்க இருக்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி செக் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதுல சில பேர் இதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணி இது எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிருப்பாங்க. அது அவங்க கண்ணை பார்த்தாலே நல்லா தெரியும். பயம் இல்லாம டெரரா லுக் விட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த மொட்டை கண்ணை இப்படி பார்த்தா எவனா இருந்தாலும் பயந்துருவான். விட்டா கண்ணை புடிங்கி தின்றுவான் போல. அவங்கிட்ட போய் ஒரு லூசு பையன் நான் மிலிட்டரி போலீஸ் ஆகணும், அப்பதான் செவுத்துக்குள்ள எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம லைஃப் லாங் இருக்கலாமா. ஓ தலைவருக்கு சொகுசா உள்ள இருக்கணுமான்னு அவன் ஒனிடா மண்டைய வச்சு ஒரே இடி அப்படியே வலி தாங்க முடியாம பொத்துன்னு விழுந்துருவான். இது எல்லாத்தையுமே நம்ம இறன் பார்த்துட்டே தான் இருப்பான். இந்த அடியை கூட தாங்க முடியலன்னா நீங்க எப்படா மிலிட்டரி போலீஸ் ஆவீங்கன்னு வண்டியா திட்டிட்டு அடுத்த ஆள்கிட்ட போயிருவான். இப்படியே ஒவ்வொருத்தையும் அவன் மூஞ்ச காமிச்சு பயன்படுத்தி பேசிட்டே வருவானா. அதுலயும் ஒருத்தன் மண்டையை பிடிச்ச அலேக்கா தூக்கிடுவான். அந்த விஷயத்தை எல்லாம் சீரியஸா பாத்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல ஒருத்தி கேஷுவலா சாப்பிட்டுட்டு இருப்பா. அவ்வளவுதான் எல்லாருமே பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. இப்படி ஒரு கொடூர குரங்கு இங்க சுத்திட்டு இருக்கான், இந்த டைம்ல இவ எப்படி அசால்ட்டா சாப்பிட்டுட்டு இருக்கான்னு. இனி அவன் சும்மா இருப்பானா. வந்துட்டு நீ யாரு என்னன்னு விசாரிப்பான். அவ பேரு சாஷா, டவுப்பர் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கேன்பா. ஏமா சாஷா கையில என்னமா வச்சிருக்கேன்னு கேட்டா, வேக வச்ச பொட்டேட்டோ சார், கிச்சன்ல ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு அதான் எடுத்துட்டு வந்துட்டேன்பா. அப்படின்னா நீ திருடி இருக்க, அதெல்லாம் ஓகே, இப்ப ஏன் அதை சாப்பிடணும்னு யோசிச்சே, ஏதாச்சும் காரணம் இருக்கான்னு கேட்டா, அந்த பொட்டேட்டோ இப்பதான் சூடா இருக்காமா, இப்படியே விட்டா ஆறி போயிரும், அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது, எதுக்கு வேஸ்ட் பண்ணும், அதான் சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டாலாமா. அவனுக்கு இப்ப அதெல்லாம் தேவையில்லை, எதுக்கு பொட்டேட்டோ சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன்னு கேப்பான். என்ன சார் கேள்வி கேக்குறீங்க, ஏன் மனுஷங்க பொட்டேட்டோ சாப்பிடுறீங்கன்னு கேட்டா இதுக்கு என்ன சொல்லுவேன்னு கேப்பான். அவ்வளவுதான் அத்தனை பேருமே ஒரு செகண்ட் மிரண்டு போய் பாப்பானுங்க. ஏன்னா அந்த மொட்டை பையன் ஆல்ரெடி கால்ல சுடுதண்ணி ஊத்துன மாதிரி தான் எல்லாத்துக்கிட்டையும் பரபரப்பா பேசிட்டு இருக்கான். இல்ல இவ வேற இப்படி ஏழரை எழுத்து வச்சிட்டா, அப்பவாச்சு சும்மா இருக்க வேண்டியதானே. அந்த பொட்டேட்டோல கால்வாசிய பிச்சு இந்தாங்க சார் பாதி நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுப்பா. எது இது உனக்கு பாதியான்னு கேப்பான். ஒரே ஒரு சிரிப்பு மட்டும் தான் சிரிப்பா. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நாள் பூரா அவளை ஓட விட்டுட்டான். இவனுக்கு பார்த்த வரைக்கும் அவன் 5 மணி நேரமா ஓடிட்டு இருக்கா. இல்ல இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா அவளுக்கு நைட்டு சாப்பாடு வேற கிடையாதாமா. பாவம் அதுக்காகவே சோகமா ஓடுறா. இப்ப என்னன்னா அவ எங்கேயுமே நிக்க கூடாது, விழுகிற வரைக்கும் ஓடிட்டே இருக்கணும். அப்ப அவ வில்லேஜ பத்தி பேசுவானுங்க. அது மவுண்டன்ல இருக்க ஒரு சின்ன ஹண்டிங் வில்லேஜ். அந்த டைம் வண்டியில சில பேர் வெளியே போயிட்டு இருப்பாங்களா, அவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா அவங்க எல்லாம் ஃப்ரண்ட் டயர் வெளியில துரத்தி விட்டாங்க. வந்த முத நாளைக்கே பயந்தடிச்சு நடிகிட்டே போறானுங்க. என்ன சொல்லுவான், எல்லாமே டைம் பொறுத்து தான் இருக்கு, ஸ்ட்ராங்கா இல்லன்னா இந்த மாதிரி வெளியே போக வேண்டியதான்பா. அந்த டைம் அங்க இருந்தவங்க எல்லாம் இறனை பார்த்து நீ எங்க இருந்து வந்திருக்க, அதை நாங்க கேட்காம விட்டோம்பாங்க. அவன் அர்மின் ஷோல்டர்ல கைய வச்சு நாங்க 2 பேருமே ஷிகன்ஷினால இருந்து வந்திருக்கோம்பா. உடனே எல்லாருமே கொஞ்சம் மிரண்டுருவாங்க. ஏன்னா அங்கதான கொடூரமா டைட்டன்ஸோட அட்டாக் எல்லாம் நடந்துச்சு. அதுல அந்த பொடி பைய கொலோசல் டைட்டனை நீ பாத்தியான்னு கேப்பான். நம்மளும் தயங்கி ஆமாம்பா. உடனே இந்த மேட்டர் அடுத்தடுத்த ஆளுகளுக்கு பரவி அவனை சாப்பிட கூட விடாம ரவுண்டு கட்டி வந்து கேள்வி கேப்பானுங்க. அவன் பார்த்ததெல்லாம் சொல்லுவான். அதுல சில விஷயம் எல்லாம் நிறைய பொருளையா பரவி இருக்குங்க. அவன் அதெல்லாம் எதுவும் இல்ல, அதுக்கு அந்த செவரை விட கொஞ்சம் தான் ஹைட்டு, அதுவும் அந்த 1-2 டைட்டன் மட்டும் தான், மிச்சம் எல்லாமே சின்னதுங்கப்பா. அதுக்கப்புறம் அதோட ஸ்கின் வாயி உடம்பெல்லாம் எப்படி இருந்துச்சு, அந்த ஆர்மர்டு டைட்டன் எப்படி வாழை ப்ரோக் பண்ணுச்சு, அது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கேப்பானுங்க. அவனுக்கு அந்த டைட்டனை பார்க்கும்போது நார்மல் டைட்டன் மாதிரி தான் இருந்துச்சும்பானா. இது நார்மல் டைட்டனா, அப்ப அதுங்க எப்படி இருந்துச்சுன்னு கேப்பானுங்க. உடனே அவனுக்கு அவங்க அம்மா அது சாப்பிட்டுச்சு இல்ல, அது ஞாபகம் வந்து சாப்பாட கீழே போட்டு வாய மூடிடுவான். அதுலயே தெரியுது பையன் பழைய விஷயத்தெல்லாம் மறக்க ட்ரை பண்றான்னு. அதனால ரொம்பவும் கிண்டி கிளற வேண்டாம், அவனை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரிம்பாங்க. அப்படி அப்செட் ஆனவன் டப்புன்னு நார்மலா பேச ஆரம்பிச்சிருவான். என்னடானா அந்த டைட்டன்ஸ் எல்லாம் ஒன்னும் அவ்வளவு பெரிய வஸ்தாதெல்லாம் கிடையாது, அந்த 3 டைமென்ஷன் மெனுவர் கியர்ஸ் மட்டும் பக்காவா கத்துக்கிட்டா போதும், அதுங்க எல்லாத்தையுமே சூறையாடிடலாம். அதை செய்ய தான் நான் சோல்ஜரா இங்க வந்திருக்கேன். ஆனா ஒரு செகண்ட் நான் என்னவே மறந்து பழைய விஷயத்துக்கு போயிட்டேன். அப்படி இப்படின்னு இவன் சொல்றது எல்லாத்தையுமே பக்கத்து டேபிள்ல இருந்து ஒருத்தன் கேட்டுட்டே இருப்பான். இப்போதைக்கு நம்ம இறனுக்கு என்ன ஆசைன்னா அந்த சர்வே காப்ஸ்ல எப்படியாச்சும் சேரணும், அப்பதான் அந்த டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ண முடியும்னு கண்ணுல ஃபயரோட சொல்லுவான். அப்ப சைல இருந்து கேட்டவன் ஏன்டா நீ என்ன லூசான்னு கேட்பான். ஏன்னா நம்மள சர்வே காப்ஸ்ல போய் சேரணும்னு சொன்னால, அங்க போய் சேர்ந்தா சாவு கன்ஃபார்ம், அதனால தான் கேக்குறான். அட இந்த கிறுக்கு பைய வேற யாரும் இல்ல, ஒருத்தன் மிலிட்டரி போலீஸ்ல சேர்ந்து உசுருக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்லாம ஜாலியா இருக்கணும்னால அவன் தான் இவன். அவனுக்கு என்னன்னா மனசுல என்ன தோணுதோ அவன் சொல்லிடுவானாமா. சும்மா மத்தவங்களுக்கு பயந்துகிட்டு எல்லாம் என்னால இருக்க முடியாது, அதுலயும் சில பேரெல்லாம்
எல்லாம் ஒண்ணுத்துக்குமே லாய்க்கு இல்ல, ஆனா வாய் மட்டும் வண்ட வண்டியா பேசுவானுங்கம்மா. உடனே இறனுக்கு காண்டாயிரும். நீ என்னையவா சொல்ற நீ கேப்பான். இல்லவே இல்லன்னு நக்கலா சொல்லுவானா. அந்த டைமுங்கும் போது மேல பெல் அடிப்பாங்க. அதை கேட்டோடனே திடீர்னு இந்த லூசு பைய வேற மாதிரி பேசுவான். என்னைய மன்னிச்சிருப்பா, நான் நீ தப்பு பண்றேன்னு எதுவும் சொல்லல, அதனால தப்பா எதுவும் நினைச்சுக்காத, நம்ம அமைதியா போயிடலான்னு கை நீட்டுவான். சரி ஓகே சாரின்னு சொல்லிட்டு நம்மளும் கிளம்பிடுவான். உடனே மிக்காசா இறன் பின்னாடி போவாளா. அவளை பார்த்தோன்னே இவனுக்கு பிடிச்சு போச்சு. உடனே அவளை கூப்பிட்டு வச்சு வெக்கப்பட்டுக்கிட்டே உன் முடி நல்லா இருக்குமா. அவ தான் மூஞ்சில ரியாக்ஷனே கொடுக்க மாட்டாளே, தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிருவா. அப்படி போறவ இறனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே போவா. இதுக்குடா அடிக்கடி இப்படி கொந்தளிக்கிறேன்னு. என்ன பண்றது, மறுபடியும் அப்படி ஆயிருதுமா. அதுக்கப்புறம் மிக்காசாவோட முடி அப்படி சிலிப்பி விட்டு, இது உன்னோட முடி மாதிரி நீளமா இல்லையே, முடிய இனிமேட்டு இவ்வளவு பெருசுக்கு வைக்காத, மெனுவர் கியரை யூஸ் பண்ணும்போது இது டிஸ்டர்ப் பண்ணும், அதனால ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகும்பா. அவளும் சரி ஓகே நான் கட் பண்ணிடுறேன்பா. இது எல்லாத்தையுமே பார்த்த அந்த ஜீனு, அதான் நம்ம இறன் கிட்ட ஒம்பளுத்தான்ல, அவன் பேரு ஜீனு, அவன் செம்ம காண்டாயிருவான். ஏன்னா அவனுக்கு இறன் மிக்காசா கிட்ட பேசுறது சுத்தமா பிடிக்கல. அப்படியே கட் பண்ணா ஒரு பொண்ணை ஓட விட்டாங்கல்ல, அவ ஓடுவா நைட்டு வரைக்கும் ஓடிட்டே இருப்பா. கடைசியில ஒரு கட்டத்துல முடியாம அப்படியே பொத்துன்னு விழுவாளா. அந்த டைம் அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு ஒருத்தி வருவா. அவ கையில சாப்பாடு கொண்டு வரா போல. அத மோந்து பார்த்துட்டு இவ கண்ணு செவப்பா மாறி நின்னல் வேகத்துல பாஞ்சு போய் அதை கவிட்டு அப்படியே பேய் மாதிரி பிஹேவ் பண்ணுவா. என்னடா இவ இப்படி எல்லாம் இருக்காளேன்னு ஒரு செகண்ட் அந்த பொண்ணு மிரண்டுருவா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு நார்மல் ஆயிட்டா. ஆக்சுவலா அவ இங்க வந்ததே இவளுக்கு சாப்பாடு கொடுக்கதான். ஏதோ அவளால முடிஞ்சது இது மட்டும் தானாமா. கூடவே கொஞ்சம் தண்ணியை கொண்டு வந்திருக்கேன்பா. உடனே அவளை புடிச்சு வச்சு நீதாமா என் தெய்வம், என் உசுர காப்பாத்தின தெய்வமேன்னு கத்துன்னு கத்திட்டு இருப்பாளா. அந்த டைம் இன்னொருத்தி வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு விசாரிப்பா. நாள் பூரா இவ ஓடிட்டே இருந்தா. அதான் இழுத்த உடனே, அப்படின்னா நீ அவளுக்கு நல்லது செய்ய ஆசைப்பட்ட கரெக்டா நீ ஏப்பா. ஆமான்னு சொல்லிட்டு இருக்கும் போது என்னாச்சுன்னு தெரியல, அவ கம்ப்ளீட்டா அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு பொத்துன்னு விழுந்துருவா. அவ என்ன ஏப்பானா, இந்த பொட்டேட்டோ பொண்ணுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்ண, அது முதல்ல ஒருத்தா நீ ஏப்பா. அவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சரி விடு, நான் வேணா அவளை கொண்டு போய் பெட்ல படுக்க போட்டுறேன்னு தூக்குவாளா. அப்படின்னா இப்ப நீ மட்டும் அவளுக்கு நல்லது சரியா நீ ஏப்பா. அவ என்னடானா, நான் பண்ணா நாளைக்கு அவ எனக்கு பண்ணணும், இன்னும் இந்த லூசு கிட்ட இருந்து நான் நிறைய பண்ண எதிர்பார்க்கறேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவா. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க. ட்ரைனிங் பயங்கரமா ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா வயித்துல ஒரு பெல்ட் போட்டு ரெண்டு பக்கமா கட்டி இருப்பாங்க. அதுல அவங்க மேல தொங்கும் போது பேலன்ஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா நிக்கணும். அதுதான் இந்த ட்ரைனிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இது வெறும் பேசிக் ட்ரைனிங் தான். இத வச்சே அவங்க பொட்டன்ஷியலை கண்டுபிடிச்சிடலாம். அவங்களால அந்த மெனுவர் கியரை யூஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு. அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது மிக்காசாவை பார்த்தா அப்படியே கல்லு மாதிரி இருப்பா. அவ பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ண மாதிரி கூட தெரியல. அவளுக்கு என்ன பண்ணுன்னு எல்லாமே தெளிவா தெரிஞ்சிருக்கு. அப்படியே ஒவ்வொருத்தரையா காட்டுறாங்க. எல்லாம் பேலன்ஸ் பண்றதுக்காக ஒவ்வொரு மாதிரி போஸுக்கு போவாங்க. ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் குண்டாங்குறையா தொங்கிட்டு இருப்பான். அது யாருன்னு பார்த்தா நம்ம இறனு. என்னடா பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, இதத்தான் உன்னை பண்ண சொன்னான்னு மொட்டை தொண்டை வெளியே கத்துவான். நம்மளுக்கு இங்க அள்ளு விடும். ஏன்னா இதை இவன் ஒழுங்கா பண்ணலன்னா இவனை வெளியே துரத்திடுவாங்க. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு நம்மால பயங்கரமா பீதி ஆகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.